பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. ஒரே கடன் பிரச்சனைங்க. இந்த கடனாலதான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து எப்படி நான் அந்த கடனை அடைக்க போறேன் என்று ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? பிள்ளைகளுடைய காரியத்தை, படிப்பிற்காக, திருமண காரியத்திற்காக, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக, ஒரு அவசர காரியத்துக்காக நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது ஏசப்பா, இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை பிடித்து கொண்டு கேளுங்களேன். நிச்சயம் கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். சிலர் தான் நினைச்சதை வாங்கணும், ஆடம்பர வாழ்க்கைக்காகலாம் கடன் வாங்கி செலவழிப்பது உண்டு. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திற்காக, ஒரு அவசர காரியத்திற்காக கடன் கொடுக்கிற மனிதர்களை தேடி போகக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழிநடத்துதலின்படி கடன் இல்லாமல் வாழ முற்படுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடன் இல்லாமல் வாழ அனுதின தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் நடத்துவார். சரி, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, முதல்ல இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. இரண்டாவது, சின்ன சின்ன காரியத்திற்காக கடன் வாங்க மாட்டேன் என்று முடிவெடுத்து சின்ன சின்ன விஷயத்திற்காக, அவசர காரியத்திற்காக ஆண்டவரை சார்ந்து வாழ ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவது, வாங்கின கடனை எல்லாம் நான் அடைச்சிடணும் ஏசப்பா, யாரையும் ஏமாத்தக்கூடாது, எல்லா கடனையும் கொடுத்து தீர்க்க எனக்கு கிருபை தாங்க, அந்த ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு என்று புதிய காரியங்களை செய்து புதிய வாசல்களை திறந்து கொடுப்பார். நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் அடைத்து கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாகவும் இனி கடன் வாங்காமல் கடனில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துவார். இசப்பா, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று நான் விசுவாசிக்கிறேன். கடன் வாங்கினதற்காக நான் மனமருந்தி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். வாங்கின கடனை எல்லாம் அடைத்து தீர்க்க எனக்கு கிருபை தாரும், என்னை ஆசீர்வதியும். இனி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியத்திற்காக, அவசர காரியத்திற்காக உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய உதவிக்காக வந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் கடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் என் கரங்களையும் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உடைய வாக்குத்தத்தத்தின்படி, உடைய சித்தத்தின்படி அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழ உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக. ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்து